மணி என்ன ஆகுது? காலைல 7 மணி ஆகுது, இன்னும் எந்திரிக்கலாவ. நானே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் எந்திரிச்சு காப்பி கூட போடாம வச்சிருக்கா. இப்படி இருந்தா குடும்பம் நல்லா விளங்கிடும், குளு குளு குளுன்னு. என்னதான் பண்றோளோ தெரியல. மற்ற வீட்டுலலாம் பாரு, மருமருக டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வேலை செய்யறாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கே ஒண்ணுன்னு நம்ம போய் கட்டிட்டு வந்தோம், அதுவாக தானே வந்துச்சு. இதா இப்படிதான் இருக்கும். இது அவளே கூப்பிடுவோம், அவளே வந்து காப்பி வைக்கட்டும், நம்ம ஏன் வைக்கணும்? ஏய் சாரதா, மணி என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க. வீட்டோட மாட்டு போன நீங்க எந்திரிச்சு நீ தானே எந்திரிச்சு காப்பி எனக்கு வச்சு கொடுக்கணும். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது வீட்டில்? எத்தே போய் கண்ணாடி போட்டு வாங்க. நான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன், நான் ஒன்றும் தூங்கலாம் இல்லை. ஏய் ராதிகா, இப்படியே பெட்டில் உட்காந்தா என்ன ஆகுறது? யார் உங்கள் அம்மா வந்தால் காலை சாப்பாடு செய்வா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? காலை டீ பொண்ணு வந்து சண்டை போடுங்க, டீ போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன சாப்பாடு செய்யணுங்கிறீங்க? ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒரு நாளைக்கு? ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் உட்கார விட்றீங்களா? அதுங்காட்டி வந்து அதை செய்ய இந்த செய்யணும் ஏதாவது கிச்சனில் வேலை வச்சுட்டே இருக்கீங்க. ஆமாண்டி, நீ பெரிய மகாராணியே. நீ அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கையை நீச்சு உட்காந்துட்டே இருப்ப. யாரும் ஒன்று எதுவுமே சொல்லக்கூடாது போடிங்க. நான்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ வேலை பார்த்து வந்தேன் தெரியுமா? உன்னே மாதிரியா சும்மாவா உட்காந்துருக்கேன் நானும்? ஆமாம், இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை. அந்த காலத்தில் அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், ஏதாவது பெண்ணாத்திக்கிட்டே இருக்கும். சரியான இது. பேசாமல் நம்ம கிச்சனில் போயிடுவோம், அப்போ தான் தொல்லை ஒளிவு நமக்கும். என்னடி அங்கே திரும்பி என்னமோ பேசிகிட்டு இருக்க? என்ன என்னை பத்தானே பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை காலை என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் த. ஆமாம், காலை என்ன செய்வாங்க? இட்லி, தோசை, பூரி, பொங்கல். வேற என்ன வேணும்? என்னது இவ்வளோத்தையும் செய்யணுமா? அட பொங்கத்தான் நீங்கள் வேற. இட்லி வேணா செய்கிறேன், தோசையெல்லாம் நின்றுட்டு என்னால் சுட்டு வாத்து எடுக்க முடியாது த. என்னத்த இங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த சைடு வந்துட்டீங்க? ஏய், இப்போ நான் சொல்ல எல்லா ஐட்டமும் உன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியும், அதை மட்டும் சொல்லு போத. ஆமாம், சரின்னு சொன்னால் நம்ம தான் எல்லாத்தையும் போட்டு செய்யணும். முடியாதுன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் மாமியார் செய்யும்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னால் முடியல உடம்பு கை காலம் வலிக்குது இன்றைக்கி ஒரு நாள் செய்யுங்க மற்ற நாளாக நான் செஞ்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க கொடுங்க ஆமாம், இதை எல்லா வேலையும் பார்த்து கிழிச்ச மாதிரி ரெஸ்ட் விடுங்கங்கிறா. காலையிலேருந்து வீடு தெளிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டது நான், வீடு கூட்டினது நான். இவளுக்கு காப்பி மட்டும்தான் போட்டா அதுக்காண்டி கை கால் வலிக்குதாக்கும். என்னதான் நடிக்கிறாளோ தெரில போ. சரி, நம்மளே பேசாமல் போயிடலன்னா நமக்கு பட்னி தான், நமக்கு சாப்பாடு கிடைக்காது இவ்வளோ சமைக்கிறது எதிர்பார்த்தா. அம்மா தாயே, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்கிறேன், வந்து கொட்டிக்கோ வா. ஐயே, இன்றைக்கே இப்படியே வேலையில் தப்பிச்சாச்சு, ஜாலி. நம்ம சமையல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மாமியார் சமையல் சுத்தமாக நல்லாவே இருக்காது, அதை வேறு சாப்பிடணுமே. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு வேலை நடிச்சாச்சு, அதை சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஒரு நாத்து ஒரு ஆடி அவளுக்கு கொடுத்த சாப்பாடுலாம் செய்யணும், சரியா? செஞ்சிடலாத்த. என்னத்த செய்யணும்? சாம்பாரா குருமாவாத்த? என்னது சாம்பாரா குருமாவா? அவளுக்கு மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும்டி, அதாவது எடுத்து செய்யணும், சாம்பார் இல்லடி. சரிங்க அப்படியே செஞ்சிடலாம் த. காசு தரேன், மார்க்கெட்டில் போய் நீயே போய் கறி வாங்கிட்டு வந்ததே, நான் போய் வாங்கிட்டு வந்து மாடி. இல்லைத்த, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, என்கிட்ட கொடுங்க. இப்படியே போவாரி, சுடிதார் போட்டுட்டு புடவை கட்டிட்டு போ, சரியா? அப்போதான்டி கறிக்கடையில் உள்ளவங்களாம் பட்டம்மா மருமகளா பாரு எப்படி வந்திருக்கா பார். பட்டம்மா இப்படி சொல்லி வளர்த்துருக்கான்னு சொல்லி என்னை தாண்டி பெருமையாக பேசுவாளுங்க. அதனால புடவையை கட்டிட்டு போ. ஆமாம், இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை. புடவை கட்டிட்டு போனால் இதை பெருமையாக பேசுவாங்களா? என்னென்ன கதை கட்டெல்லாம் கொடுது, இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. என்னடி நான் சொல்கிறது காதல் உழுவுதா இல்லையா? அங்கிட்டு திரும்பி நிற்கிற. சரித்தா, புடவை கட்டிகிட்டே போயிட்டு வந்துடுறேன் த. சரி, சீக்கிரம் போய் சட்டை போட்டுன்னு வாங்கிட்டு வா, என் பொண்ணு வந்துடுவா. சீக்கிரம் சமைக்கிறோம்ல. இப்போயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் த. போய் கிளம்ப போகிறேன் த. நான் கறிக்கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் த. சரி போயிட்டு வாடி. இப்போதான் பட்டம்மா மரம் மாதிரி இருக்கடி. ஆமாம், ஏன் நீங்கள் மட்டும் ஜாக்கெட் கழட்டி நிற்கிறீங்க இப்படி? அது ஒன்றும் இல்லடி, வெக்கையா இருக்குடி, அதான் கழட்டிட்டேன். வீட்டில் தானே இருக்கோம், இப்போ அதுக்கு என்ன? இப்போ அதுக்குன்னு வீட்டில் ஜாக்கெட் இல்லாமல் இருப்பாங்களா? மாமனார் வருவார், உங்கள் பையன் வேறு வருவாங்க, அதுக்குன்னு இப்படியா இருப்பீங்க? உங்கள் அம்மா இப்படி இருக்கவா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏடி, இப்போ எங்கள் அம்மாவை இருக்கிற, அவங்க இறந்து ரொம்ப வருஷம் ஆகுதுடி. இப்போ என்னடி உனக்கு வேணும்? என்னைய மட்டும் கடைக்கு சாரி கட்டிட்டு போ, சுடிதாரை போட்டு போவாத, பட்டமா மருமோன்னு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஜாக்கெட் இல்லாமல் இருக்கீங்க, அதுக்கு தான் கேட்டேன். உங்கள் ஆத்தக்காரி நல்லா பேச கற்று கொடுத்துக்காடி உனக்கு. எப்பா என்ன வாய் பேசுகிற? அத்தை, இப்போ என்னை கோவப்பட வைக்கிறீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க, இப்போதைக்கு எங்கள் அம்மாவை இழுக்கிறீங்க. வாடி, இப்போ வாடி. உங்கள் அம்மாவிலுக்கும் உனக்கு எவ்வளோ கோவம் வருது, அப்படி தானே எங்கள் அம்மாவுக்கும் கோவம் வரும் எனக்கு. அதுக்குன்னு இப்படியா பேசுவீங்க? வயசானவங்க தன்மையை விட்டு கொடுத்து போக மாட்டீங்க, கூட கூட பேசிக்கிட்டு. எப்பா சாந்தமான பொண்ணு, போயிட்டு வாம்மா, சீக்கிரம் போயிட்டு கறியை வாங்கிட்டு வா. நீ போங்காட்டி என் கறி தீந்துரும் போல இருக்கு. அப்படி வாங்க வலிக்கு.
சரி இப்படி கையை கட்டி நிற்காம கறிக்கடையில் போய் கையை நீட்டி நல்லா வாங்கிட்டு வா, நல்ல கறியான்னு பார்த்து. சரியா? சரி த வாங்கிட்டு வந்துடுறேன் த. வாடி என் ஆசை மகளே, ஏண்டி மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க? உனக்காக அண்ணி போய் காய்கறிலாம் செஞ்சு கறியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காடி, இது சாப்பிட்டு போடி. அட போமா, நீ வேற. நீங்க நான் கறி சாப்பிட தான் வந்தேனாக்கும். நானே அப்செட்டாக வந்திருக்கேம்மா. என் மாமியாரை நான் அவ்வளோ வேலை வைக்குதுமா. அது மக வருதான், அதுக்காக என்னை கறி வாங்க சொல்லி அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ வேலை வாங்குதுமா என்னைய. ஏன் உன் மாமியார் செய்ய மாட்டோல, உனக்கு வேலை வைக்கிறா? அவன் மவளுக்கு அவ தானே செஞ்சு கொடுக்கணும் எல்லாமே. இப்படி செஞ்சா என்னாடி ஆகிறது? வா போய் உன் மாமியார் என்ன ஏதுன்னு கேட்கலாம், அப்பதான் சரிப்பட்டு வரும். மாமியார் காட்டுக்கிழவி, எனக்குன்னா ஒன்று உன் மவளுக்குன்னா ஒன்றுனா இப்படி தான் பிரித்து பேதம் பார்ப்பியா நீ? பாரு இப்போ வச்சில எனக்கு ஒரு வேட்டு, இப்போ உன் மவளுக்கே ஆப்படிக்குது பார்த்தியா?